எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மூலத்தரவுகளோட அடிப்படையில் அமைஞ்ச இந்த ஆழமான விளக்க பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? ஜோதிடத்திலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான நிறைய ரகசியங்களை உள்ளடக்கின விசாகம் நட்சத்திரத்தோட காரகத்துவங்களை பத்தி தான். குறிப்பா இந்த நட்சத்திரத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளை வச்சு ரொம்ப நுணுக்கமா அலச போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த மூலக்குறிப்புகள்ல விசாகம் நட்சத்திரத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை ஈஸியா புரிஞ்சிக்க நம்ம இந்த விளக்கத்தை ஒரு 6 பகுதியா பிரிச்சுக்கலாம். முக்கிய தெய்வங்கள் மற்றும் சின்னங்கள், விலங்குகள் மற்றும் அன்றாட பொருட்கள், காணிக்கைகள் மற்றும் காவடி வகைகள், அறுபடை வீடுகள் மற்றும் திருத்தலங்கள், உடல் கூறுகள் மற்றும் மனநிலை, அப்புறம் கடைசியா ஆன்மீக தத்துவம் மற்றும் ஞானம். இதுல முதல் பகுதி முக்கிய தெய்வங்கள் மற்றும் சின்னங்கள். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? விசாகம் அப்படின்னாவே அது முருகனோட நட்சத்திரம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தரவுகளை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா முருகன், இந்திரன், வீரபாகு, வள்ளி, தெய்வானை இப்படி பல தெய்வங்கள் இருந்தாலும் முருகனால் உருவாக்கப்பட்ட போகர் அப்படிங்கிற சித்திரையும் இது குறிக்குது. அதை விட முக்கியமா அசுரனான சூரபத்மனோட பேரும் இதுல இருக்குங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 துருவங்களோட சங்கமமா செயல்படுது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. அடுத்ததா முருகனோட பெயர்களான வேலன், குமரன், கார்த்திகேயன், அதே மாதிரி அவரோட ஆயுதங்களான வடிவேல், வெற்றிவேல், தங்கவேல், தண்டாயுதம், இது எல்லாமே இந்த தரவுகள்ல திரும்ப திரும்ப வருது. இந்த ஆயுதங்கள்லாம் வெறும் பொருட்கள் கிடையாது. விசாகம் நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஷார்ப்பான அறிவையும் நம்மகிட்ட இருக்கிற அசுர குணங்களை அழிக்கிற ஆற்றலையும் குறிக்கிற சின்னங்கள். அடுத்து 2வது பகுதி விலங்குகள் மற்றும் அன்றாட பொருட்கள். வானுலகத்திலிருந்து இப்போ நம்ம பூலோகத்துக்கு வருவோம். விசாகத்தோட சம்பந்தப்பட்ட விலங்குகளோட பட்டியல் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முருகனோட வாகனமான மயில், சேவல், அப்புறம் இந்திரனோட ஐராவதம்னு சொல்லப்படுற வெள்ளை யானை, இதெல்லாம் இருக்கிறது இயல்புதான். ஆனா இதுல பெண்புலி, நாய், பூனை, பாம்பு, குருவி, ஏன் பட்டாம்பூச்சி வரைக்கும் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த நட்சத்திரத்தோட வைப்ரேஷன் இயற்கையோட சின்னஞ்சிறு உயிரினங்கள்ல இருந்து கம்பீரமான விலங்குகள் வரைக்கும் எப்படி ஊடுருவி இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் இந்த ஆய்வுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மண்பாண்டம், விபூதி, சந்தனம்னு ரொம்பவும் தூய்மையான புனிதமான பொருட்கள் இருக்கு. ஆனா மறுபக்கம் சிக்கன் பிரியாணி, கூலிங் கிளாஸ், கண் கண்ணாடி, இடிந்த கிணறு, விறகு கடை, ஏன் மனித கழிவுகள் வரைக்கும் இந்த பட்டியல்ல இருக்கு. இது ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? பிரபஞ்ச சக்திக்கு உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற பேதமெல்லாம் கிடையாது. மனித வாழ்வோட உச்சகட்ட புனிதம் தொடங்கி ரொம்ப சாதாரணமான அன்றாட பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இந்த விசாகம் நட்சத்திரத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அடுத்து 3வது பகுதி காணிக்கைகள் மற்றும் காவடி வகைகள். முருக வழிபாடு அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது காவடி எடுக்கிறது தான் இல்லையா? இதுல பன்னீர் காவடி, மச்சக்காவடி, புஷ்பக்காவடி, சந்தனக்காவடின்னு பல வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. காவடி அப்படிங்கிறது வெறும் மரத்தடி கிடையாதுங்க. அது மனிதர்கள் தங்களுடைய கர்ம வினைகளையும் பொறுப்புகளையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக சுமக்கிற ஒரு சுமை. விசாகத்தோட அந்த தீவிரமான சக்தியை ஈர்க்கிறதுக்காக பக்தர்கள் செய்யற ஒரு கடுமையான சடங்கு இது. காவடி மட்டும் இல்லாம மஞ்சள் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், பால்குடம், தினைமாவு, கற்பூரம் மாதிரியான காணிக்கைகளும் இதுல இருக்கு. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உப்பு வச்சு வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. உப்புங்கிறது கடல்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு பொருள். நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கிற குணம் அதுக்கு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே விசாகத்தோட தொடர்புடையதுதான். 4வது பகுதி அறுபடை வீடுகள் மற்றும் திருத்தலங்கள். ஆன்மீக சடங்குகளை பார்த்தோம். இப்போ இந்த நட்சத்திரத்தோட சக்தி புவியியல் ரீதியா எந்தெந்த இடங்கள்ல அதிகமா குவிஞ்சிருக்குன்னு பாப்போம். எந்த சந்தேகமும் வேணாம். முருகனோட அறுபடை வீடுகளான பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இது எல்லாமே விசாகம் நட்சத்திரத்தோட மாபெரும் சக்தி மையங்களா செயல்படுது. இந்த இடங்களுக்கு போறதே விசாகத்தோட நேரடி எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நுழையறதுக்கு சமம்னு சொல்லலாம். அறுபடை வீடுகள் மட்டுமில்லாம மருதமலை, இலங்கையில் இருக்கிற கதிர்காமம், வடபழனி, ரத்னகிரி, வையாலூர், கந்தக்கோட்டம், நந்தீசர்காசி, மாயவரம்னு பல திருத்தலங்களும் இந்த பட்டியல்ல இருக்கு. அதோட கடம்பவனம், சரவண பொய்கை மாதிரியான இயற்கையான இடங்களும் விசாகத்தோட ஆளுமைக்கு உட்பட்டவை தான் அப்படிங்கிறத இந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. 5வது பகுதி உடல் கூறுகள் மற்றும் மனநிலை. இதுவரைக்கும் நாம வெளியுலகத்தை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் உள்நோக்கி பயணிச்சு நம்ம உடம்புலையும் மனசுலையும் இந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம்.
இந்த உடற்கூறியல் பட்டியல் ரொம்பவே டீடைல்டா இருக்கு. கர்ப்பப்பை, பெருங்குடல், சிறுநீர், சுக்கிலம் மாதிரியான உடலோட ஆதார உறுப்புகளும் சுரப்பிகளும் விஷாகத்தால தான் ஆளப்படுது. இது மட்டும் இல்ல, மொட்டத்தலை, மார்கன், பெண்குரல் மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களுக்கும் இந்த நட்சத்திரமே காரணமா இருக்கு. ஒரு பிரபஞ்ச சக்தி மனித உடலோட அணுவா எப்படி செயல்படுதுன்னு நினைக்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, உடம்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், மனநிலை எப்படி இருக்கும்? இங்க தான் ஒரு மாபெரும் போராட்டமே நடக்குது. கோவம், உலகப்பற்று, ஏமாற்றம், வெறுப்பு மாதிரியான ரொம்ப லோவர் எமோஷன்ஸும் இங்க தான் இருக்கு. அதே சமயம் ஆராய்ச்சி குணம், யதார்த்தம், உதாரணமான சிந்தனை, ரொம்ப தெளிவான மனநிலை மாதிரியான உச்சகட்ட மனநிலைகளும் இந்த நட்சத்திரத்துல தான் அடங்கியிருக்கு. நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான போராட்டத்தை இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நம்ம லிஸ்ட்ல கடைசி பகுதி ஆன்மீக தத்துவம் மற்றும் ஞானம். இந்த அகப்போராட்டத்தோட இறுதி முடிவு தான் என்ன? விஷாகம் நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆன்மா அடைய வேண்டிய உச்சக்கட்ட நிலை என்ன? அதை பத்தி பார்ப்போம். இந்த 3 படிகள் தான் ஒட்டுமொத்த விஷாக தத்துவத்தோட சாராம்சம். இந்த வார்த்தைகளை ஒரு வரிசையில வச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆன்மீக பயணமாவே விரியும். முதலாவது உலக அனுபவம், அதாவது இந்த உலகத்துல ஆழமா ஈடுபட்டு ரொம்ப பற்றுடன் வாழ்றது. இரண்டாவது பகிர்ந்து உணர்தல், சுயநலமா இல்லாம மத்தவங்க கூட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது. மூணாவது மற்றும் இறுதியானது அறியாமை விலகுதல். நம்ம அனுபவங்கள் மூலமா மாயையை உடைச்சு வெளியே வர்றது தான் இந்த பயணத்தோட உச்சம். இது மட்டும் இல்லாம சந்நியாசம், பிரணவ மந்திரம், 6 எழுத்து மந்திரமான ஷடாட்சரம், மூலாதார சக்கரம் மாதிரியான மிக உயர்ந்த ஆன்மீக அதிர்வலைகளும் இதுல இருக்கு. முக்கியமா போதிக்கும் திறன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. அதாவது ஞானப்பழத்தை பெற்ற பின்பு தான் தெரிஞ்சுக்கிட்ட அறிவை உலகத்துக்கு எடுத்து சொல்ற ஒரு சிறந்த குருவா மாறுற ஆற்றல் விசாகத்துக்கு அபரிமிதமா இருக்கு. இப்போ நாம இந்த விளக்க பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 2 வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. தன்னிலை உணர்வு, அறியாமை விலகுதல். நாம யார் அப்படிங்கறத தெளிவா உணர்ந்துக்கிறதும் நம்மை சுத்தி இருக்கிற அறியாமையை முற்றிலும் அகற்றதுமே விசாகம் நட்சத்திரத்தோட உண்மையான இறுதி நோக்கமாகும். ஒரு சிக்கன் பிரியாணில தொடங்கி பிரணவ மந்திரம் வரைக்கும் நீண்ட இந்த பயணம் கடைசியா மனிதனை தன்னை அறியும் ஞானத்தை நோக்கியே கூட்டிட்டு போகுது. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற அறியாமைகளை விளக்க நீங்க தயாரா? மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.